ரீட்டைல் பில்லிங் அப்ளிகேஷன். இந்த ரீட்டைல் பில்லிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் நாம் வந்து பில்லிங் அப்படிங்கிறது கம்பல்சரி. இந்த பில்லிங் அப்படிங்கிற ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கம்பல்சரி. அப்போது நம்ம எந்த ஒரு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே இப்போ ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத நாம் கம்பல்சரி என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது அந்த ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேரை நாம் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேரை அதாவது சிங்கிள் யூசர், மல்டி யூசர், ஆஃப்லைன், ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் நம்ம அந்த பில்லிங் சாஃப்ட்வேரை ஒரு 10,000 ஒரு 50,000 வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஓன் பிராண்டில் நீங்கள் செல் பண்ணலாம். நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ நீங்கள் ஆரம்பித்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மந்த்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்கமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரை எப்படி நாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான டெக்னாலஜி இருக்கணும், ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கணும், பேக் எண்ட் இருக்கணும். இப்போ ஃபேமஸான டெக்னாலஜி அப்படின்னா இப்போ .NET நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய இப்போ பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம அதில் தான் பண்ண போகிறோம். அதாவது C# .NET. C# அப்படிங்கிறது லாங்குவேஜ், .NET அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர். அப்போ ஒரு டேட்டா பேஸ் வேணும். அது என்ன டேட்டா பேஸாக இருக்குது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அப்படிங்கிறது நிறைய அந்த ஒரு டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்ன ஸ்க்ரீன் வேணும், நிறையா இருக்கும். நம்ம வந்து ஒரு பில்லிங் போகிறோம், ஒரு ப்ராடக்ட் என்ட்ரி பண்ணணும், அது மாதிரி என்னென்ன ஒரு ஃபார்ம்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போது எந்த ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லாகின் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். ஏன்னா இந்த சாஃப்ட்வேரை யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு லாகின் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ லாகின் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம யார் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணணும், அதாவது சைன் அப் பண்ணணும் இல்லையா. அப்போது அதுக்கான ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைன் அப் ஸ்க்ரீனில் உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய இமெயில் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் எல்லாருமே கேட்டுப்பாங்க. அதுக்கு பேர் சைன் அப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டை என்ட்ரு பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு பேர் பார்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பார்கோடை எப்படி நாம் கிரியேட் பண்ணலாம், அதுக்கான ஐடி என்ன, ஒரு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட நேம் வரணும், அதோட அமௌண்ட் வரணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை தவிர எவ்வளோ ப்ராடக்ட் நம்மள்கிட்ட இருக்குது, ஸ்டாக்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இந்த ப்ராடக்ட் என்ட்ரியில் தான் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ட்ரி. அது கஸ்டமர் என்ட்ரி அப்படின்னா நீங்கள் நிறைய சூப்பர் மார்க்கெட் போட்டுருப்பீங்க, போனோடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இயர்லி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் என்ட்ரியில் உங்களுடைய ஃபோன் நம்பர் தான் வந்து ஐடியா வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஐடிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஓனர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கும். அதுதான் வந்து கஸ்டமர் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ளையர், அல்லாட்டி வெண்டார் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு நிறைய ப்ராடக்ட் வரும். சோப்புலேருந்து சர்க்கரை, இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அது ஒன்று யார் சப்ளை பண்ணுறா, அந்த சப்ளைக்கான அமௌண்ட்டு வந்து நம்ம கேஷாக பண்ணுறோமா இல்லாட்டி கிரெடிட்டாக பண்ணுறோமா. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேஷ் டெலிவரி இருக்கும், அப்படின்னு வந்து கிரெடிட் இருக்கும். கிரெடிட் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சப்ளையரை பேஸ் பண்ணி அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த சப்ளையர் என்ட்ரியில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லிங் ஸ்க்ரீன். நான் சொன்னேன் இல்லையா, பில்லிங் ஸ்க்ரீன் ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாக்க இங்கே வந்து அதோடைய ப்ராடக்டோட கோடு வரும், அதோட நேம் வரும், அதோட டீட்டெயில் வரும், எல்லாமே வந்து இதில் அமௌண்ட் வரைக்கும் இதில் வந்துடும். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டாக நம்ம ஸ்கேன் பண்ணோம், ஒரு ப்ராடக்டாக என்னாகும், ஆட் ஆகிட்டு லாஸ்ட்டில் வித் ஜிஎஸ்டியோட இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வித் ஜிஎஸ்டியோட ஆட் ஆகும். அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நிர்ணயிச்சிருக்கோ அது அந்த ஜிஎஸ்டிலாம் ஆட் பண்ணிட்டு தான் ஒரு பில்லிங் வந்து பிரிண்ட் ஆகி வரும். அப்போது அந்த பில்லிங் ஸ்க்ரீனை எப்படி
நாம் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வவுச்சர் எப்படின்னா ஒன்றும் இல்லை, நாம் வந்து ப்ராடக்ட்டை வாங்குகிறோம், அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டுலாம் பே பண்ணுறோம் இல்லையா, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுவோம், ரெண்ட் பே பண்ணுவோம், அது மாதிரி ஒன்றுக்கான என்னென்ன வவுச்சர்லாம் க்ரியேட் பண்ணுறோம், யார் யாருக்கு எந்தெந்த டயத்தில் நாம் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நாம் இதில் நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட்டுங்க அப்படிங்கிறது என்னென்னா, நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு வெண்டா இருக்கும், நம்ம எவ்வளோ எந்தெந்த டைமிங்கில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம், நாம் எவ்வளோ பேலன்ஸ் கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த கிரெடிட் நோட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போவாங்க, திடீர்னு அந்த ப்ராடக்ட் வேண்டாம், திருப்பி கூட நம்மள்ட்ட வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம கேஷாக கொடுக்குறோமா இல்லை வேறு ப்ராடக்டாக கொடுக்குறோமா, திருப்பி கொடுக்கும்போது என்ன ஆகும், ஸ்டாக் வந்து மாறும். ஒரு ப்ராடக்ட் உள்ளே வந்தது அப்படின்னா ஸ்டாக் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், வெளியில் போகும்போது ஸ்டாக்கை மைனஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டாக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அது எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி வேறு எந்த ஒரு ப்ராடக்டை நாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்சில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, டே அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ ப்ராடக்ட் விற்றுச்சு, எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுச்சு, என்னென்ன ப்ராடக்ட் அதிகமாக விற்றுச்சு, எந்தெந்த டைமிங்கில் நமக்கு சேல்ஸ் அதிகமாக இருந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ணலாம், ஃபியூச்சரை நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து டே அப்ஸ்ட்ராக்ட். அதுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பேர், நம்ம கிறிஸ்டல் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நாம் இதில் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, இப்போது இது மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம் பார்த்தோம். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கான கோடிங் என்ன அப்படிங்கிறத இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ C# எப்படி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ண போகிறோம், இந்த டேட்டா பேஸில் எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி இந்த ஃபார்மில் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அதை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணி நாம் வந்து ரிப்போர்ட்ஸாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? வாங்க நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே.